எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தை பொறுத்தவரை நிஃப்டி ஒரு வலுவான ஒரு ஏற்றத்தில் தான் முடிவடைஞ்சிருக்கு. நியரஸ்ட்டாக 24,400 கிட்ட க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ஏற்றம் எதனால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கம்பெனியினுடைய Q1 ரிசல்ட்ஸ் ஒரு நியூஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய கம்பெனிகள் அவங்களுடைய Q1 ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக கொடுத்துருக்காங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் ஆர்வம் அதிகரித்து மார்க்கெட் நல்லா ஒரு மேலே வந்திருக்கு. இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐடி செக்டரு, ஆட்டோமொபைல் செக்டரு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த 2 செக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைய மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டினுடைய இந்த ஏற்றம் தொடருமா? அப்படி தொடரும் பட்சத்தில் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, சப்போர்ட் ஜோனு. ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நல்லாவே இந்த 300 ரேஞ்சில் நல்லா சப்போர்ட், 350 இந்த ரேஞ்சில் நல்லாவே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 24,440 வரைக்கும் மேலே போயிட்டு க்ளோசிங் 24,385 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ மண்டே மார்க்கெட் இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இதனுடைய பிரேக் அவுட் அடுத்தது மெயினான ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,500 இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி அந்த ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, இல்லை ஒரு அதே இடத்துல ஒரு சஸ்டைனாக கன்சாலிடேஷனாக ஆச்சு அப்படின்னா திரும்ப ஒரு பிரேக் அவுட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் இந்த 24,500க்கு மேலே கன்சாலிடேஷன் ஆகி நல்லா க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா அடுத்தது நம்ம அதனுடைய லைஃப் டைம் ஹை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன்னா இந்த 24,420லேருந்து 24,380 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் நல்லாவே சஸ்டைனாக வாலட்டிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து பிரேக் அவுட் இந்த லெவல், அதாவது 24,450 பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 500 வரைக்கும் போகிறதுக்கு, 500, 520 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 380 நல்லாவே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் நம்ம இந்த லெவல்ஸ் எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 350, 24,350 இந்த லெவல்ஸை உடச்சிட்டு மார்க்கெட் இந்த லெவல்ஸ் கீழே இருக்குது. திரும்ப இந்த 350க்கு மேலே வர முடியல அப்படின்னா மட்டும், அப்படி இன்கேஸ் இந்த லெவல்ஸ் மேலே போக முடியாமல் திரும்ப கீழே இந்த லெவலை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது இந்த 280, 250, 24,250 இந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் நம்ம அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூமெண்ட்டு தான். இந்த லெவலுக்கு மேலே 24,380, 420க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அடுத்தது இந்த 250 நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த லெவல்ஸை உடச்சிட்டு நல்லா மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் அடுத்து நம்ம 500 நம்ம எதிர்பார்க்கலாம். 500 வந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ளஸ் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. திரும்ப மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு, அதாவது 24,200 இருந்து 24,500 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கம்மிங் வாரத்தில். ஏன்னா திரும்ப இந்த வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டமும் கொஞ்சம் எந்த ஒரு நியூஸும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் திரும்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய கம்மிங் வாரத்துக்கான ஒரு லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.